ஐபிஎல் ட்ரேட் டாக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. பட் அதே சமயம் நம்ம டபிள்யூபிஎல்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா இந்தியாவில் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது பெரிய அளவில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இப்போ தான் இந்திய உமன்ஸ் டீம் முதல் முறையாக வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் டபிள்யூபிஎல்கான ரிட்டன்ஷன்ஸ் லிஸ்ட் வந்து வெளியாகிருக்கு. இந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் ஸ்மிருதி மந்தானா, ஆஸ்லி கார்ட்னர், நாட் ஷிவர் பிரண்ட் இந்த மாதிரி நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் வந்து ரீட்டைனில் இருந்தாலும் கூட ஆஸ்திரேலியன் லெஜெண்டான மெக் லேனிங் உட்பட பல பிக் நேம்ஸ் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த டீம் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி WPL 2026க்கான இந்த ரிட்டன்ஷன் ரூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு டீமும் அதிகபட்சமாக 5 பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 3 கேப்டு இந்தியன்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணலாம். அதுவே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னு பார்த்தோன்னா அதிகபட்சமாக 2 பிளேயர் ரீட்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு டீமும் குறைஞ்சபட்சம் ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயரையாச்சும் ரீட்டைன் பண்ணி ஆகணும். அதிகபட்சமாக 2 அன்கேப்டு இந்தியன் பிளேயரை ரீட்டைன் பண்ணலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக பர்ஸ் அமௌண்ட்னு பார்த்தோன்னா 15 கோடி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு டீமாக யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஸோ முதல்ல WPLோடைய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீமாகவும் 2 முறை சாம்பியன்ஷிப் வின் பண்ண அண்ட் டிஃபெண்டிங் சாம்பியனான எம்ஐ பற்றி பார்த்தலாம். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் நாட் ஷிவர் பிரண்ட் 3.5 கோடிக்கும், அடுத்ததா கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 2.5 கோடிக்கும் ரீட்டைன் செய்யப்பட்டிருக்காங்க. தேர்ட் பிளேயரா ஹெய்லி மேத்யூஸை 1.25 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐசிசி உமன்ஸ் T20 ரேங்கிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க ஹெய்லி மேத்யூஸ். அடுத்ததா இந்தியன் ஆல்ரவுண்டர் அமன்ஜோத் கவரை 1 கோடிக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5வது பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த யங் விக்கெட் கீப்பர் பேட்டரான கமலனியை 50 லட்சத்துக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸுடைய ரிட்டன்ஷன் லிஸ்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமான 15 கோடி பர்ஸ் அமௌண்ட்ல 9.25 கோடி வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 5.25 கோடியோட தான் இவங்க மெகா ஆக்ஷனுக்கு வந்து போக போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாலிடான ஒரு சைடு, நிறைய பிக் நேம்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா எம்லேக்கர் ஐசிசி T20 உமன்ஸ் ரேங்கிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 2 ஆல்ரவுண்டர். ஆனால் ஏற்கனவே இவங்க நாட் ஷிவர் பிரண்ட் அண்ட் ஹெய்லி மேத்யூஸ் வந்து ரீட்டைன் பண்ணதுனால இவங்களை வந்து ரீட்டைன் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த மெகா ஆக்ஷனில் வேற டீமுக்கு போக போகிறாங்களா இல்லை மறுபடியும் எம்ஐ எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா நடின் டிக்லர்க் சவுத் ஆப்பிரிக்காக அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் ரீட்டைன் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டரான எஸ்டிகா பாட்டியாவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிகா பாட்டியா கண்டிப்பாக மும்பையோடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருந்து வந்திருக்காங்க லாஸ்ட் சீசன்ஸில். ஆனால் இப்போ பார்த்தோன்னா இன்ஜுரியிலிருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால கூட அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு பிக் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஷப்னம் இஸ்மாயில். கண்டிப்பாக உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்காக ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட்டையும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை மறுபடியும் ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் சாலிடான 5 பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெகா ஆக்ஷனை எப்படி பண்ண போகிறாங்க, அவங்க டீம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற டீம் WPLோடைய மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீமான டெல்லி கேபிட்டல்ஸ். இது வரைக்கும் 3 சீசன் முடிஞ்சிருக்கு. 3 சீசன்லையும் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணி ரன்னரப்பாக வந்திருக்காங்க. ஸோ ஒரு லக் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா 3 ஃபைனலில் 1 கூட அவங்களால ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. பட் ஆனாலும் கூட இந்த முறை ஒரு போல்ட் கால் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கேப்டன் மெக் லேனிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரீட்டைன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிக், ஷஃபாலி வர்மா, அனபல் சதர்லேண்ட் அண்ட் மாரிசன் கேப் இவங்க 4 பேரையும் தலா 2.2 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 1 இருக்கக்கூடிய அந்த அன்கேப்டு பிளேயருக்காக நிக் பிரசாத் ஆல்ரவுண்டர் அவங்கள வந்து 50 லட்சத்துக்கு வந்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ டெல்லி பார்த்தோம்னா மும்பை மாதிரியே 5 பிளேயர்ஸும் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மும்பைக்கும் சரி டெல்லிக்கும் சரி ஆர்டிஎம் வந்து அவைலபிள் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிட்டதுனால. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 9.3 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 5.7 கோடியோட தான் அவங்க மெகா ஆக்ஷனை வந்து அட்டென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் மெக் லேனிங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒரு ஏஜ் ஃபேக்டருங்கிறது முக்கியமான காரணம். ஸோ அவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் இப்போ விளையாடுறது கிடையாது. ஸோ அதனால் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஸ்ரீசரணியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தோம், ரொம்பவே அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வளர்ந்து வரக்கூடிய யங் பிளேயர்
கண்டிப்பாக நிறைய வருஷம் அவங்களால வந்து சர்வ் பண்ண முடியும். ஸோ ஆக்ஷனில் வந்து மறுபடியும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கூட அவங்க இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னும் 2 பிளேயர்ஸ் வந்து ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி 2 பேருமே கன்சிஸ்டண்ட்டாக இந்தியன் டீமில் வந்து இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் மறுபடியும் கூட ஆக்ஷனில் எடுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க மற்ற டீம்ஸ்லேருந்து. ஸோ அதில் யாராவது முக்கியமான பிளேயர்ஸ் இவங்க கிடைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் முன்னாள் சாம்பியனான ஆர்சிபி. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஐபிஎல்ல ஆர்சிபி கப் வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே WPL ஆர்சிபி உமன்ஸ் டீம் வந்து கப் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா 4 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவை அதிகபட்சமாக 3.5 கோடிக்கு வந்து ரீட்டைன் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரிச்சா கோஸை 2.25 கோடிக்கு வந்து ரீட்டைன் செஞ்சுருக்காங்க. இது ஒரு ரெக்கார்ட் ப்ரைஸ்னு சொல்லலாம். ஏன்னா மந்தானா, நேட் ஷிவர் அண்ட் கார்ட்னர் இவங்க 3 பேருக்கு அடுத்தபடியாக செகண்ட் மோஸ்ட் பிராக்கெட்ல வந்து இவங்களை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எல்லிஸ் பெரிய 2 கோடிக்கும் ஸ்ரேயங்கா பாட்டில 60 லட்சத்துக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் 8.85 கோடியை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 6.15 கோடியில் தான் அவங்க வந்து மெகா ஆக்ஷனை வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் முக்கியமான பிளேயர்ஸ் ரிலீஸ் செய்யப்பட்ட பிளேயர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ரேணுகா சிங் தாக்கூர் இந்தியன் டீமுடைய ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர். ஆனாலும் கூட ரீசெண்ட் டைம்ஸில் இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் டிப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனாலும் கூட அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நல்லா வர முடியும். ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிக் நேம் அப்படின்னா சோபி டிவைன். ஸோ நியூசிலாந்துக்காக பல வருஷமாக எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சீனியர் பிளேயர். அவங்க வந்து டீமில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இப்போது ஓடிஐ கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. பட் ஆனாலும் கூட இவங்க வந்து மறுபடியும் எடுக்க போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு பிக் நேம்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சோபி மொலினிக்ஸ் ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ரானரியான ஸ்பின்னர். ஸோ அவங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கிலாந்தை சேர்ந்த அதிரடியான பேட்டர் டேனி வியாட்டியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா ஒரு டீசெண்டான ரீட்டைனிங் லிஸ்ட்டை வச்சுருக்காங்க ஆர்சிபி. அண்ட் ஆர்சிபி 4 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்டிஎம் கார்டு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க யாரை வந்து எடுக்க போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து சோஃபி டிவைன் ஆர் ரேணுகா சிங் தாக்கூருக்கு வந்து யூஸ் பண்ணாங்கன்னு தோணுது. ஸோ எந்த பிளேயருக்கு அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற டீம் குஜராத் ஜெயண்ட்ஸ். ஸோ இவங்க பார்த்தோன்னா வெறும் 2 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆஷ்லி கார்ட்னரை 3.5 கோடிக்கும் அடுத்ததாக பெத் மூனியை 2.5 கோடிக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிளேயர்ஸோட ரிட்டென்ஷனில் எந்த டவுட்டுமே கிடையாது. எக்ஸ்ட்ராடனரியான பிளேயர்ஸ். ஆனால் நிறைய முக்கியமான பிளேயர்ஸை வந்து இவங்க ரீட்டைன் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இவங்க இந்த ரிட்டென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 6 கோடியை செலவு பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 9 கோடியோட இவங்க மெகா ஆக்ஷனுக்கு வந்து வருவாங்க. ஸோ நிறைய பிக் நேம்ஸ் வந்து எடுக்க முடியும். ஆக்ஷனில் நிறைய அவைலபிள் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இவங்க 2 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால இவங்களுக்கு 3 ஆர்டிஎம் கார்டு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் லாரா ஓல்வாட், போபி லிச்ஃபீல்ட், அர்லின் தியோல், அதே மாதிரி டியாண்ட்ரா டாட்டன் இந்த மாதிரி முக்கியமான பிக் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆக்ஷனில் ஒரு புது டீமை கட்டமைக்கிற முயற்சியில் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ 4 டீம் பார்த்தாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே டீம் யூபி வாரியர்ஸ். யூபி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா இந்தியன் அன்கேப்டு பிளேயரான ஸ்வேதா சராவத். ஒரு சூப்பரான பிளேயர். அவங்கள 50 லட்சத்துக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பர்சமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 14.5 கோடி அப்படியே வச்சிருக்காங்க. ஒரு புது டீமா வந்து எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு 4 ஆர்டிஎம் கார்டும் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸும் இவங்களுடைய டீம்ல வந்து ஆல்ரெடி இருந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா தீப்தி சர்மாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீப்தி சர்மா இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அவங்களை ரிலீஸ் பண்ணதே கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபார்மர் கேப்டனான அலிசா ஈலி, சோஃபி எக்வஸ்டன், தாலியா மெக்ராத் மாதிரி பிக் நேம்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஃபேஸர் கிராந்தி கவுட். வேர்ல்ட் கப்பில் கூட பார்த்தோம் ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களையும் அவங்க வந்து ரீட்டைன் பண்ணாமல் போயிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இவங்களுக்கு ஆர்டிஎம் பொறுத்த வரைக்கும் 4 ஆர்டிஎம் அவைலபிள். ஸோ கண்டிப்பாக இந்த 4 பிளேயரும் மறுபடியும் டீமுக்குள்ள வந்தாங்களா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிரேஸ் ஹாரிஸை கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ WPL 5 டீமும் அவங்களுடைய ரிட்டன்ஷன் லிஸ்ட்டையும் பார்த்தோம். நம்ம இதை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஒரு சூப்பரான மூவ் எடுத்திருக்காங்க, ஆக்ஷனில் இன்னும் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.